ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு குட் ரிவ்யூஸ் சேனல். நாம் இன்னைக்கு ஆர்ஜே பாலாஜி நடிப்பில் தியேட்டரில் ரிலீஸ் ஆன சொர்க்கவாசல் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதை என்னன்னா, செல்வராகவன் சிகாங்கிற கேரக்டரில் ஜெயிலுக்குள்ளே இருக்காரு. இவர் எப்படிப்பட்டவர்னா, பயங்கரமான குற்றவாளியாக இருக்காரு. அதாவது கொலை பண்ணுறது, ரவுடிசம் பண்ணுறது. அது மட்டும் இல்லாமல் இவருக்கு அரசியல் பின்புலம் இருக்கிறதுனால இவரை யாரும் எதுவும் செய்ய முடியல. ஒரு கட்டத்தில் அரசியல்வாதிகள் இவருக்கு அகென்ஸ்டா செயல்பட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு நாள் செல்வராகவன் ஜெயிலுக்குள்ள இருக்கும்போது ஒரு ஆளை கொலை பண்ண சொல்லி ஒரு ஆர்டர் ஒன்று வருது. அந்த நபரை யாரோ கொலை பண்ணிருந்தாங்க. அந்த கொலைய ஆர்ஜே பாலாஜி தான் பண்ணாரு அப்படின்னு அவரை ஜெயில போடுறாங்க. ஆர்ஜே பாலாஜி இந்த கொலைய நான் பண்ணலன்னு நிரூபிக்கிறதுக்காக செல்வராகவனை மீட் பண்ண நினைக்காரு. பல தடைகளை தாண்டி ஜெயில செல்வராகவனை மீட் பண்றாரு. அப்பந்தான் தெரிய வருது, செல்வராகவன் தலைமையில அந்த கொலை நடக்கல, அவரை வேற யாரோ போட்டு தள்ளியிருக்காங்க. இதுக்கப்புறம் அந்த ஜெயில பயங்கரமான ஒரு சம்பவம் நடக்குது. அது என்ன சம்பவம்? ஆர்ஜே பாலாஜி ஜெயில இருந்து வெளியே வந்தாரா இல்லையா? செல்வராகவனை கொன்னது யாரு? இது எல்லாத்துக்குமான விடைதான் இந்த படத்தோட கதையே. இந்த படத்தோட பிளஸ் படத்தோட டைரக்டர் இந்த படத்தை யதார்த்தம் கலந்து படத்தை ராவா பிரசன்ட் பண்ணிருக்காரு. ஜெயில் வாழ்க்கைனா எப்படி இருக்கும், ஜெயில இருக்கிற கைதியோட நடவடிக்கை எப்படி இருக்கும், கைதிகளுக்கு ஜெயில கிடைக்கிற சாப்பாடு எப்படி இருக்கும், இப்படி எல்லாத்தையும் படத்துல நல்லா காமிச்சிருக்காங்க. செல்வராகவன் இந்த படத்துல பயங்கரமான குற்றவாளியா இருந்தாலும் ஜெயில இருக்கிற ஹென்ரியோட பேச்சை கேட்டு நல்லவனா திருந்தி வாழணும்னு நினைப்பாரு. அந்த சீன்லாம் படத்துல இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஜெயில தன்னோட கண்ட்ரோல்ல வச்சிருக்க செல்வராகவனோட நிலைமை போலீஸ் அதிகாரியோட ஈகோ பிரச்சனையால அவரோட நிலைமை தலைகீழா மாறிடும். அந்த சீனெல்லாம் படத்துல நல்லா காமிச்சிருக்காங்க. ஆர்ஜே பாலாஜி மாறுபட்ட கதாபாத்திரத்துல டிஃபரெண்டா நடிச்சிருக்காரு. செய்யாத குற்றத்திற்காக ஜெயில தன்னோட லைஃபை ரன் பண்ணுவாரு. அந்த சீன்லாம் அவரோட ஆக்டிங் சிறப்பா இருக்கு. ரவுடிசம் பண்ற ரவுடிகளுக்கும் அரசியல்வாதிக்கும் எந்த அளவு கனெக்ஷன் இருக்கும், அதனால அரசியல்வாதிக்கு என்ன பயன் அப்படிங்கறத படத்துல டீடைல்டா காமிச்சிருக்காங்க. படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்லோ அண்ட் ஸ்டடியா நேர்த்தியா போகுது. படத்துல உள்ள நிறைய கேரக்டரை நல்லா டிசைன் பண்ணிருக்காங்க. அதுலயும் குறிப்பா சொன்னா செல்வராகவன், ஆர்ஜே பாலாஜி, டைகர் மணி, இப்படி படத்துல உள்ள நிறைய கேரக்டரை நல்லா டிசைன் பண்ணிருக்காங்க. படத்தோட சண்டை காட்சிகள் எல்லாமே அதிரடியா இருக்கு. படத்தோட மியூசிக் படத்துக்கு பக்கபலமா இருக்கு. படத்தோட சினிமாட்டோகிராஃபி படத்துக்கு ஏத்த மாதிரி இருக்கு. இந்த படத்தோட மைனஸ் படத்தோட செகண்ட் ஹாஃப் லேகிங்கா இருக்கு. படத்தோட கதை ஒரு ட்ராக்ல நல்லா போயிட்டு இருக்கும் போது செல்வராகவன் இறந்ததுக்கு அப்புறம் கதை அப்படியே வேற ஒரு ட்ராக்ல கன்வே ஆகிறது. அதெல்லாம் படத்துல கொஞ்சம் போரிங்கா இருக்கு. படத்தோட எமோஷனல் சீன்ஸ் நம்மள அந்த அளவு கனெக்ட் பண்ண வைக்கல. படத்தோட டியூரேஷன் லென்த்தா இருக்கிற மாதிரி இருக்கு. இந்த படம் எல்லா ஆடியன்ஸ்க்கும் பிடிக்குமான்னு கேட்டா கண்டிப்பா கேள்விக்குறிதான். இந்த படத்தை சித்தார்த் விஸ்வாந்த் டைரக்ட் பண்ணிருக்காரு. இந்த படத்துல ஆர்ஜே பாலாஜி, செல்வராகவன், கருணாஸ் இன்னும் பலர் இந்த படத்தை நடிச்சிருக்காங்க. மொத்தத்தில் இந்த படத்தை பார்க்கலாமான்னு கேட்டா ஒரு ஆவரேஜான ஆக்ஷன் டிராமா மூவி பார்க்க நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் ஆல்.